ஹே காய்ஸ், வெல்கம் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஏஐ வச்சு மியூசிக் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம சேனல்லே அதுக்கான வீடியோலாம் போட்டுக்கிருக்கோம். இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ்லாம் நிறைய போட போகிறோம். இருந்தாலும் நிறைய பேருக்கு வரிகள் வந்து எழுதுறதுக்கு வராது. எப்படி வந்து அழகாக லிரிக்ஸ் வந்து எழுதுறது அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்படி இதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களோட சிச்சுவேஷனை சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஏஐ கிட்ட வந்து கொடுத்து ஒரு நல்ல வரிகள் வந்து எழுதி வாங்கிக்கலாம். அப்படி நமக்கு தெரிஞ்ச டாப் 3 ஏஐ தான் ChatGPT, ஜெமினை, அதுக்கப்புறம் Cloud AI. இன்னைக்கு அது 3 வந்து எடுத்து அதில் யார் பெஸ்ட்டாக லிரிக்ஸ் எழுதுறா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற ஏஐ வந்து சூனோ ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இவங்க 3 பேர்கிட்டையும் நான் ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்து இதுபடி நீ வந்து லிரிக்ஸ் எழுது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரேக்கப் தான் டாபிக். உள்நோக்கம்லாம் எதுவும் இல்லை, இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரேக்கப் தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய டாபிக். ஸோ பிரேக்கப் சாங் ஒன்று எழுத சொல்ல போகிறேன். நம்ம ChatGPT, ஜெமினை, Cloud AI கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அவங்களில் யார் வந்து அதை சூப்பராக எழுதுறா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவங்க தார அந்த லிரிக்ஸையும் அவங்கள்ட்டையே அதுக்கான ஸ்டைல்ஸையும் கேட்போம். அதை கொண்டு போய் அப்படியே சூனோவில் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். எது வந்து சூப்பராக வருது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஐ வச்சு எப்படி மியூசிக் கிரியேட் பண்ணலாம், அது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய வீடியோஸை வந்து நான் தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு யார் சூப்பராக பண்ணுறா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து எழுதிட்டேன். ஃபஸ்ட்டாக அதை ஒரு பாடல் ஆசிரியராக நினச்சிக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் கீழே சொல்ல சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அழகான ஆழமான பாடல் வரிகளை எழுதி கொடு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு காதல் தோல்வி பாடல் ஒன்று வேண்டும், அதில் அவள் இல்லாமல் நான் படும் வேதனை மற்றும் எனது எதிர்கால ஏக்கம் என்பவற்றை கூறி ஒரு ஆழமான காதல் தோல்வி பாடல் வரிகளை எழுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே மேலும் இதை நான் சூனோயில் போட்டு பாடல் உருவாக்குவதால் அதற்கான சோகமான மியூசிக் ஸ்டைலும் எழுதி கொடு. அதாவது ஸ்டைல் எல்லாமே அதுவே தான் தரப்போகுது. நம்ம அந்த ஸ்டைலுங்கிற இடத்துலையும் அதை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நம்ம ரெடியாக இருக்க நம்ம 3 காம்படிட்டர்ஸ்டையும் கொடுப்போம். முதலாவது ஜெமினை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் Cloud AI, அதுக்கப்புறம் நம்மளுடைய ChatGPT. இவங்க 3 பேர்ட்டையுமே போட்டு பார்ப்போம் யார் வந்து அழகாக ப்ராம்ப்ட் எழுதி கொடுக்குறாங்க, யார் வந்து அழகான லிரிக்ஸ் வந்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டாக என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ப்ராம்ப்ட் அப்படியே நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ காப்பி பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டாக என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், கொண்டு போய் ChatGPTயில் போடுவோம். ஓகே, ChatGPTயில் போட்டோன்னே ChatGPT நமக்கான அவுட்புட்டை வந்து கொடுத்துட்டு, ஓகே இந்த இதை நம்ம திரும்ப வாசித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்து எழுதியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், அடுத்ததான் Cloud AIயில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுவோம் அதே ப்ராம்ப்டை. ஓகே, Cloud AIலையும் போட்டாச்சு. பார்ப்போம் இதோட அவுட்புட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ரைட், சூப்பர். இப்போ இதுவும் வந்து லிரிக்ஸை வந்து எழுத ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மீதி இருக்க ஒரு ஆள் வந்து ஜெமினை தான். அவர்கிட்ட கொடுத்து பார்ப்போம் அவர் வந்து எப்படி எழுதுறாருன்னு சொல்லி. 2 பேருமே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய பாட்டு ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜெமினை கிட்டே போவோம். ஜெமினை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ ஜெமினைட்டையும் கொடுத்தாச்சு. ஜெமினையும் அதோட அவுட்புட் இப்போ கொடுத்துரும். இந்த டைமில் நீங்கள் இந்த 3 பேரில் யார் வந்து சூப்பராக வந்து லிரிக்ஸ் வந்து எழுதியிருப்பா அண்ட் யார் வந்து கடைசி வின்னராக வருவா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் யார் வந்து வின்னராக வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, சூப்பர். இப்போ வந்து 3 பேருமே எழுதிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்டராக வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ChatGPT போவோம். ChatGPT அவர் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னால், காப்பி பண்ணி எடுத்துக்குவோம். ஒருக்கா அதை பார்த்துக்குவோம் அது எப்படி எழுதியிருக்காருன்னு. உன் பேரை சொல்லாமல் ஒரு நாளும் விடியலையே, உன் நினைவு இல்லாமல் என் மூச்சும் நகரலையே, சிரித்த முகம் மறைந்ததும் சிரிக்கவே மறந்தேனே, நீ போன பாதை பார்த்து நிழலாக நான் நின்றேன். சூப்பராக வந்து ChatGPT வந்து லிரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பார்ப்போம் இது ஃபுல் சாங்குமே ரொம்ப அழகாக எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேர்ஸ் 1ன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே இதோட ஃபுல் சாங்கையும் காப்பி பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, இதை காப்பி பண்ணி எடுத்தாச்சு. அதே டைமில் என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா, இது தந்திருக்கு அந்த மியூசிக் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதையும் காப்பி பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே ரைட், இப்போ நமக்கு செய்ய வேண்டிய விஷயம்ல டிரெக்டாக சூனோ ஏஐக்கு போயிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டாக என்ன செஞ்சுக்கிறேன்னா, லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அது கொடுத்துருக்க ஸ்டைல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. லிரிக்ஸையும், ஸ்டைலையும் நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஆ இது வந்து ChatGPT அப்படின்னு சொல்லி இதுக்கான சாங் நேம் குடுத்துக்கிறேன். ChatGPT பிரேக்கப் சாங் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஓகே. ஆ இது வந்து எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஒர்க் பிளேஸ் ஒண்ணு வந்து இதுக்காக கிரியேட் பண்ணிக்கிறேன். அம் ஏஐ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒண்ணு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கிரியேட் பண்ற சாங் எல்லாமே இப்ப அந்த மாரி இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏஐ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போய் அது வந்து சேவ் ஆயிக்கும். ஸோ எனக்கு ஈஸியா நான் அந்த சாங் எங்க இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன். ஓகே. இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த சாங்க வந்து கிரியேட் அப்படிங்கிறத குடுத்துருவோம். சாங் வந்து நம்ம கிரியேட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப இந்த இடத்துல ஏஐ டெஸ்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அந்த பாட்டானது இப்ப இந்த இடத்துல கிரியேட் ஆகி வந்துரும். ஸோ இப்ப கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்ப இத வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆ இது அப்படியே லோட் ஆகட்டும். அந்த டைம்ல நான் இந்த இடத்துல இதோட லிரிக்ஸையும் நான் பக்கத்துல இங்கனக்குள்ள எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ ஒவ்வொரு அந்த பாட்டு போறப்ப நம்மளும் அந்த லிரிக்ஸ வந்து பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப அது வந்து ரெடி ஆயிருக்கும். நமக்கு தெரியும் சூனோல வந்து நம்ம எப்பயுமே ஒரு பாட்டு கிரியேட் பண்றப்போ, ஒரு பாட்டுக்கு வந்து 10 கிரெடிட்ஸ் வந்து எடுப்பாங்க. அதுல வந்து 2 வெர்ஷன் வந்து குடுப்பாங்க. அந்த 2ல நமக்கு எது பெட்டரா இருக்கோ அத சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம தொடர்ச்சியா இன்னுமே நிறைய பாட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நமக்கான பாட்டு வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்ப ஃபர்ஸ்ட்டா இருக்க பாட்ட வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. உன் பெயரை சொல்லாமல் ஒரு நாளும் விடியலையே, உன் நினைவு இல்லாமல் என் மூச்சும் நகரலையே, சிரிச்ச முகம் மறைந்ததும் சிரிக்கவே மறந்தேனே, நீ போன பாதை பார்த்து நிழலாக நான் நின்றேனே, நீ இல்லாத உலகத்துல நிறம் எல்லாம் கரைந்ததே, நான் எழுதும் வாழ்க்கையில் கடைசி வரி நீயே, உன்னை மறக்க நினைத்தாலும் உயிர் மட்டும் கேட்கலையே, கண்கள் மூடும் ஒவ்வொரு இரவும் கனவில் நீ போகலையே, நான் நாளை வாழ்வேனா இல்லை நிழலாய் போவேனா, நீ இல்லாத எதிர்காலம் எனக்கென்று தோன்றலையே. நீ சொன்ன கனவுகள் இன்னும் என் கையில் தானே, நீ மட்டும் இல்லையடி, காலம் மட்டும் ஓடுதே, நான் வாங்கி வைத்த பூக்கள் வாசமின்றி வாடுதே, உன் நினைவோ தினமும் என் இதயத்தை தேடுதே, ஒரு முறை திரும்பி வந்து எப்படி இருக்க கேட்டிருந்தா, உடைஞ்ச இதயம் கூட உயிரோட இருந்திருக்கும், ஆனா இப்போ உன் மௌனம் தான் பதிலாக என் வாழ்க்கையே முடியாத கதையாக, உன்னை மறந்த மனிதனா ஒரு நாளும் மாற மாட்டேன், உன் காதல் தந்த காயத்தை காலத்துக்கும் மாற விட மாட்டேன், என் எதிர்கால பாதையில் வெளிச்சம் வந்து நின்றாலும் உன் நிழலை தாண்டி மட்டும் நான் நடக்க முடியலையே, நீ சந்தோஷமாயிருந்தா அதுவே என் காதல் வெற்றி, நான் தனிமையாயிருந்தால் நீயே என் கடைசி கவிதை.
ஓகே. ரொம்ப சூப்பராவே அந்த வரிகள்லாம் இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த பாட்டு. இதோட மார்க்ஸ் வந்து எவ்வளோ குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இன்னொரு வெர்ஷன் ஒண்ணு இருக்கும். அதையும் ப்ளே பண்ணி பார்ப்போம். எப்படி வருது அப்படின்னு சொல்லி 2ல எத சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. ChatGPTயோட ரெக்கமெண்டேஷன் வந்து என்னத்த குடுக்கலான்னு. உன் பெயரை சொல்லாமல் ஒரு நாளும் விடியலையே, உன் நினைவு இல்லாமல் என் மூச்சும் நகரலையே. சிரிச்ச முகம் மறைந்ததும் சிரிக்கவே மறந்தேனே, நீ போன பாதை பார்த்து நிழலாக நான் நின்றேனே. நீ இல்லாத உலகத்துல நிறமெல்லாம் கரைந்ததே, நான் எழுதும் வாழ்க்கையில் கடைசி வரி நீயே. உன்னை மறக்க நினைத்தாலும் உயிர் மட்டும் கேட்கலையே. கண்கள் மூடும் ஒவ்வொரு இரவும் கனவில் நீ போகலையே. நான் நாளை வாழ்வேனா, இல்லை நிழலாய் போவேனா? நீ இல்லாத எதிர்காலம் எனக்கென்று தோன்றலையே. நீ சொன்ன கனவுகள் இன்னும் என் கையில்தானே. நீ மட்டும் இல்லையடி, காலம் மட்டும் ஓடுதே. நான் வாங்கி வைத்த பூக்கள் வாசம் இன்றி வாடுதே. உன் நினைவோ தினமும் என் இதயத்தை தேடுதே. ஒரு முறை திரும்பி வந்து எப்படி இருக்க கேட்டிருந்தா, உடைஞ்ச இதயம் கூட உயிரோட இருந்திருக்கும். ஆனா இப்போ உன் மௌனம் தான் பதிலாக என் வாழ்க்கையே முடியாத கதையாக. உன்னை மறந்த மனிதனா ஒரு நாளும் மாற மாட்டேன். உன் காதல் தந்த காயத்தை காலத்துக்கும் மாற விட மாட்டேன். என் எதிர்கால பாதையில் வெளிச்சம் வந்து நின்றாலும் உன் நிழலை தாண்டி மட்டும் நான் நடக்க முடியலையே. நீ சந்தோஷமாயிருந்தா அதுவே என் காதல் வெற்றி. நான் தனிமையாயிருந்தாலும் நீயே என் கடைசி கவிதை. ஓகே. 2 சாங்கும் கேட்டோம். 2மே அழகா இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சாங் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நீங்க வந்து எந்த சாங் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அண்ட் ChatGPTயோட சாங்கை வந்து நம்ம கேட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட்டு Cloud AI வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கோம், Cloud AI கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கோம். அதோட சேர்த்து அது கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ்க்கான ஸ்டைலையும் வந்து நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கோம். 2யும் சூனோ ஏஐயில் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கிட்டேன், லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் அதோட மியூசிக் ஸ்டைலையும் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஓகே. நான் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த delete பட்டன் இருக்குல்ல, இதை கொடுத்தோம்னா ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், நம்மளுடைய ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன், ஸ்டைலை வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே. இப்போ இதுக்கான தலைப்பு நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, Cloud AI அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். Cloud AI பிரேக்கப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன்.
ஓகே. இப்போ கிரியேட் பண்ணி பார்ப்போம். Cloud AI வந்து அதோட லிரிக்ஸும், அதோட ஸ்டைலும் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து நம்மளோட அந்த லிரிக்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாட்டோட சேர்ந்து கேட்குறதுக்காக. இன்னுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேவரைட் எந்த ஏஐ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணலன்னா, கமெண்ட் பண்ணிருங்க. இது 3ல யார் வந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்ப்போம் இங்கே வந்து இது வந்து எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. இந்த இடத்துல நமக்கு 2 அவுட்புட்டுமே இப்போ ப்ளே பண்ணுற மாரி இருக்கு. அது லோட் ஆகிட்டு இருந்தாலும் நம்மளால ப்ளே பண்ண முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். காற்றில் உன் நினைவு மனம், கண்ணீரில் கரையும் என் மனம், நீ சென்ற பாதை மட்டும் மிச்சம், வெறுமையாய் இந்த வீடு இப்போது, என் இதயம் கேட்குது தினம், எங்கே போனாய் என்று அழுதபடி, நீ இல்லா இரவுகள் நீளும், நான் தனியே விழித்திருப்பேன். நீ இல்லாமல் நான் ஏங்குறேன், ஒவ்வொரு சுவாசமும் வலி தருதே. நேற்று வரை நம் கனவுகள் இன்று சிதறிக் கிடக்குதே. நீ இல்லாத நான் ஒரு நிழல், வாழ்க்கை என்னும் பாலைவனத்தில். நாளை என்னும் நம்பிக்கை இன்று மறைந்து போச்சே. அது நான் கட்டிய கோட்டை எல்லாம் மணலாய் காற்றில் பறந்தது. இன்னும் காத்திருப்பேன் நானே, நீ திரும்பி வருவாய் என்று. ஆனால் தெரியும் எனக்கு உள்ளுக்குள், அந்த நாள் இனி வராது. என் எதிர்காலம் எப்படி இருக்கும், உன் நினைவின்றி ஒரு நாளும் இல்லை. தனிமையின் இந்த பயணத்தில் நானும் நானாய் மீள்வேனா ஒரு நாள். நீ இல்லாமல் நான் ஏங்குறேன், ஒவ்வொரு சுவாசமும் வலி தருதே. நேற்று வரை நம் கனவுகள் இன்று சிதறிக் கிடக்குதே. நீ இல்லாத நான் ஒரு நிழல், வாழ்க்கை என்னும் பாலைவனத்தில். நீ இல்லாத நான். ஓகே. இந்த பாட்டுமே ரொம்ப அழகா தான் இருந்தது. இதோட அந்த மியூசிக் ஸ்டைல் வந்து ChatGPT கொடுத்த அளவுக்கு கொஞ்சம் இதா இல்லாட்டியும், வரிகள் வந்து ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு. நம்ம 2வது வெர்ஷன வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. காற்றில் உன் நினைவு மனம், கண்ணீரில் கரையும் என் மனம், நீ சென்ற பாதை மட்டும் மிச்சம்,
எங்கே போனாய் என்று அழுதபடி நீ இல்லா இரவுகள் நீளும் நான் தனியே விழித்திருப்பேன் நீ இல்லாமல் நான் ஏங்குறேன் ஒவ்வொரு சுவாசமும் வலி தருதே நேற்று வரை நம் கனவுகள் இன்று சிதறி கிடக்குதே நீ இல்லாத நான் ஒரு நிழல் வாழ்க்கை என்னும் பாலைவனத்தில் நாளை என்னும் நம்பிக்கை இன்று மறைந்து போச்சே அது நான் கட்டிய கோட்டை எல்லாம் மணலாய் காற்றில் பறந்தது இன்னும் காத்திருப்பேன் நானே நீ திரும்பி வருவாய் என்று ஆனால் தெரியும் எனக்கு உள்ளுக்குள் அந்த நாள் இனி வராது என் எதிர்காலம் எப்படி இருக்கும் உன் நினைவின்றி ஒரு நாளும் இல்லை தனிமையின் இந்த பயணத்தில் நானும் நானாய் மீள்வேனா ஒரு நாள் நீ இல்லாமல் நான் ஏங்குறேன் ஒவ்வொரு சுவாசமும் வலி தருதே நேற்று வரை நம் கனவுகள் இன்று சிதறி கிடக்குதே நீ இல்லாத நான் ஒரு நிழல் வாழ்க்கை என்னும் பாலைவனத்தில் நீ இல்லாத நான் ஒரு நாள் குணமாகுமா இந்த வலி ஓகே, இந்த பாட்டு வந்து கேட்டோம். இது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு கேட்குறப்ப. ஸோ க்ளவுட் ஏஐயோட அதோட பெஸ்ட்டு சாங் வெர்ஷனாக வந்து இதை எடுத்துக்கலாம். அண்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஜெமினையை வந்து பார்ப்போம். அது வந்து எப்படி லிரிக்ஸ் எழுதியிருக்கு அண்ட் அதோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அது வந்து இன்ட்ரோ மியூசிக்லேருந்து எல்லாமே அது கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் காப்பி பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட ஸ்டைலையும் நம்ம அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்குவோம். இது கொடுத்துருக்கு அந்த ஸ்டைலில் ப்ராம்ப்டையும் அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் காப்பி பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ காப்பி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்ன செஞ்சுக்குவோம், இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து ப்ரெக்கெட்டில் இருக்கிறதையும் படிக்காமல் இருக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை கொஞ்சம் நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து சாங் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இது வந்து ஜெமினை பிரேக்கப் அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோம்.
ஜெமினை பிரேக்கப் சாங் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம். ஓகே, இப்போ வந்து க்ரியேட் பண்ணிட்டு பார்ப்போம் ஜெமினையோட அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லி. பாட்டு க்ரியேட் ஆகட்டும். நம்ம என்ன செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த லைனை வந்து எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த அது க்ரியேட் ஆகுற வரைக்கும் எப்படி இந்த பாட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுவரைக்கும் கேட்ட வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியனு. ஒரு ஒரு ஆள் வந்து, அதாவது உயிரோடு இருக்க ஒரு நபர் எழுதுனா இந்த மாதிரி தான் இருக்குமா? அதுக்கு வந்து ஈக்குவலாக இது வந்து லிரிக்ஸ் எழுதுதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இப்போ கடைசியாக நம்ம வந்து ஜெமினியோட அவுட்புட் வந்து பார்த்துருவோம். அவுட்புட்டை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாரோட வந்து பாட்டு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்களே வெற்றியாளரை வந்து சூஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 வெர்ஷனையும் வந்து கேட்டு பார்க்கலாம். நீ இல்லாத இரவுகளில் என் நிழலும் கூட பாரமடி. கண்ணீர் துளி வீழும் வழியில் என் சுவாசமும் கூட ஆறாவடு. உன் நினைவுகள் பேசும் மொழியில் என் எதிர்காலம் முழுதும் பாழாகுதே. உன் நினைவுகள் பேசும் மொழியில் என் எதிர்காலம் முழுதும் பாழாகுதே. சேர்ந்து நடந்த பாதையெல்லாம் இன்று சுடுகாடாய் மாறுதடி. உன்னோடு வாழ்ந்த சில நொடிகள் என் வாழ்நாளையே கொல்லுதடி. வருங்காலம் என்னவென்று தெரியாமல் நான் இருளுக்குள் தேம்புவது. வருங்காலம் என்னவென்று தெரியாமல் நான் இருளுக்குள் தேம்புவது. நாளை என்றொரு விடியல் வந்தால் அதில் உன் சிரிப்பு இனி இருக்காதா? கனவில் கூட உன்னை கண்டால் என் விழிகள் விடிய மறுக்காதா? நீ கொடுத்த அன்பின் மிச்சம் என் நெஞ்சுக்குள்ளே எரியும் தீயா? இனி வாழும் காலம் முழுதும் நான் சுமக்கும் சோகத்தின் சுமையா? கையோடு கை கோர்த்து சொன்னாயே பிரிய மாட்டேன் என்றொரு பொய்யை. இன்று காற்றோடு என் குரல் தேம்புதடி. யார் கேட்பார் என் மனவலியை? எதிர்காலம் கனவுகள் நொறுங்கி போக வெறும் நினைவுகளுடன் அலைகின்றேன். நீ இல்லா நாளை நினைக்கையில் நான் தினமும் செத்து வாழ்கின்றேன்.
ஓகே. இந்த ஜெமினை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சோகமாயிட்டான். அதுலயும் இந்த லிரிக்ஸ் வர்றப்ப நானே ஷாக் ஆயிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "சேர்ந்து நடந்த பாதையெல்லாம் இன்று சுடுகாடாய் மாறுதடி. உன்னோடு வாழ்ந்த சில நொடிகள் என் வாழ்நாளையே கொல்லுதடின்னு" அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரஷனுக்குள்ள விழுந்துட்டான் இந்த ஜெமினை பையன். என்ன சோகமோ தெரில, அவனுக்கு இவ்வளோ இது பண்ணி வச்சிருக்கான். இந்த லிரிக்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இருந்தாலும் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்கான். நல்லா தான் இருக்குது. இந்த லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி போகிற மாதிரி இருந்தாலும் எண்டிங் இடையில வந்ததெல்லாம் ரொம்பவே சூப்பராக ஜெமினி கொடுத்துருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. செகண்ட் வெர்ஷனை கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்த்துட்டு இதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துக்கோம். உன் நினைவுகள் பேசும் மொழியில் என் எதிர்காலம் முழுதும் பாழாகுதே. உன் நினைவுகள் பேசும் மொழியில் என் எதிர்காலம் முழுதும் பாழாகுதே. சேர்ந்து நடந்த பாதையெல்லாம் இன்று சுடுகாடாய் மாறுதடி. உன்னோடு வாழ்ந்த சில நொடிகள் என் வாழ்நாளையே கொல்லுதடி. வருங்காலம் என்னவென்று தெரியாமல் நான் இருளுக்குள் தேம்புவதேன். வருங்காலம் என்னவென்று தெரியாமல் நான் இருளுக்குள் தேம்புவதேன். நாளை என்றொரு விடியல் வந்தால் அதிலும் சிரிப்பு இனி இருக்காதா? கனவில் கூட உன்னை கண்டால் என் விழிகள் விடிய மறுக்காதா? நீ கொடுத்த அன்பின் மிச்சம் என் நெஞ்சுக்குள்ளே எரியும் தீயா. இனி வாழும் காலம் முழுதும் நான் சுமக்கும் சோகத்தின் சுமையா. கையோடு கை கோர்த்து சொன்னாயே பிரிய மாட்டேன் என்றொரு பொய்யை. இன்று காற்றோடு என் குரல் தேம்புதடி. யார் கேட்பார் என் மனவலியை? எதிர்கால கனவுகள் நொறுங்கிப் போக வெறும் நினைவுகளுடன் அலைகின்றேன். நீ இல்லா நாளை நினைக்கையில் நான் தினமும் செத்து வாழ்கின்றேன். நீ இன்றி நான் ஏது? என் எதிர்காலம் இனி ஏது? உன் நினைவுகளோடு நான் மட்டும் தனியாக. ஓகே. இப்போ ஜெமினியோட 2 வெர்ஷன் கேட்டிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட்டாக இருந்தது ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ChatGPT, Cloud AI, அதுக்கப்புறம் ஜெமினை 3 பேரையும் வச்சு நம்ம சாங்கை எழுத வச்சு அவங்கள மியூசிக் ஸ்டைலையும் எழுத வச்சு அதை அப்படியே போட்டு அவுட்புட் எடுத்து 3 சாங்குமே கேட்டோம். இந்த 3 சாங்கில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. அடுத்த வீடியோவில் வின்னர் யார் அப்படிங்கிறது அறிவிச்சிரும். மறக்காமல் இந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதையும், யாரோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு
அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பேய் பாட்டு ஒன்று செஞ்சு பார்ப்போம். ஓகேவா? இல்லை அப்படின்னா வேறு என்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் பாட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.